எல்லோருக்கும் நன்றி. 2 மாதம் ஓடிவிட்டது. வேகமாக நாள் எப்படி வேகமாக போகிறது என்பது நானே பார்த்து எனக்கு வியப்பாக இருந்தது. 2 மாதம் போய்விட்டதே. போன 8ஆம் தேதி நினைக்கிறேன். ஆகஸ்ட் 8ஆம் தேதி நம்ம சந்திச்சோம்னு நினைக்கிறேன். கடைசியா. அதுக்கு பிறகு செப்டம்பர், அக்டோபர் ஆயிடுச்சு. எனவே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முதல்ல உங்களோடு என்னுடைய திரையை பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு நாம் பேசலாம்னு நினைக்கிறேன். திரையை நாம் பகிரலாமா? நான் இன்றைக்கு 2 திருக்குறள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு சில செய்திகள் எல்லாம் பேச வேண்டுமே என்று பார்த்து கொண்டிருந்த போது ஒன்று என்று வரையறுத்துக் கொண்டேன். வரையறுத்துக் கொண்டு இந்த திருக்குறளை பற்றி பேசுவதற்கு முன்பு பெப்சி பேராசிரியர் பெப்சி குறிப்பிட்டது போல என்னுடைய 75வது நிகழ்ச்சி, சீனா 75 நிகழ்ச்சி என்று சொல்லி நண்பர்கள் சண்முகம், அவருடைய துணைவர்கள், நிறைய துணைவர்கள் இருக்காங்க. அவருடைய செயலாளர் அசோக்குமார், இப்போ இந்த அவருக்கு கூட வந்திருக்கார் தினேஷ், இளைஞர், அந்த ஐடி சேர்ந்தவர்கள், விஜயானந்த், இன்னும் நிறைய பேர். அவருடைய பெரிய ஒரு குழு, அவருடைய முயற்சி. பிறகு திருவனந்தபுரத்தில் நயனார் தலைமையிலே பேராசிரியர் பெப்சி, ஜெயகிருஷ்ணன், இன்னும் அவருடைய துணைவர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய நிகழ்ச்சி பெரிது. ஆனால் ஒரு பங்கெடுத்தவர்கள் அளவாக வைத்துக்கொண்டு ஒரு அருமையான நிகழ்ச்சியில புத்தகங்களை நிறைய வெளியிட்டார்கள். என்னுடைய புத்தகங்கள் 3, ஒரு மலர், 2 வாழ்க்கை வரலாறு, பிறகு ஆய்வாளர்களுடைய நூல்கள் என்று பல நூல்களை அன்று வெளியிட்டது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மிக நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக எல்லோரும் நன்றாக அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நிறைய பேர் தூரத்தில் இருந்து நிறைய வந்துடுறாங்க. எல்லாரும் நான் குறிப்பாக நினைந்து கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ரிப்போர்ட் நேமா பெப்சி நம்மளுடைய திரு நயினார் அவர்கள் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க இதில் வெளியிட்டிருக்காரு நினைக்கிறேன். அதையும் பாருங்க. அதையும் நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் பெப்சி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அந்த தொடர் நிகழ்ச்சியாக தொடர்ந்து அவர் நவம்பரில் 12-13 சுவடி மருத்துவ சுவடிகள் ஒரு பயிலரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்பொழுது ஒரு நூலை, என்னுடைய நூல் எவ்வளவு நூல் தருகிறீர்களோ அவ்வளவு வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு பொறுப்பு என் கையில் இருக்கிறது. நான் அதை தொகுத்து கொண்டிருக்கிறேன், தொகுத்து கொடுப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நம்முடைய நண்பர்கள், பழைய மாணவர்கள், உறவினர்கள், குறிப்பாக என்னுடைய அருணாசலம், பேராசிரியர் அருணாசலம் வந்து சிறப்பு செய்தார். இப்படி நிறைய பேர் வந்தாங்க. அந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அது புத்தக வழியிலிருந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. நிகழ்ச்சியிலே பாராட்டுகளும் நிறைய பரிசுகளும் எல்லாம் கொடுத்தார்கள். மிகவும் நினைவில் இருக்கக்கூடிய பல படங்கள்லாம் எடுத்து அதையெல்லாம் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் வலைத்தளங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அதை நம்முடைய நண்பர் தினேஷ், விஜயானந்த் போன்றவர்கள் அதை மிக சிறப்பாக ஒரு வலைத்தளமே இருக்கிறது. என் பேரில் ஒரு வலைத்தளத்தில் நிறைய படங்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக நண்பர்கள் விஜயானந்த், தினேஷ் போன்றவர்கள் இரவு பகலாக இருந்து அதை செய்தார்கள். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய செய்தி. எனவே அதில் நீங்கள் பலவிதமான நிகழ்ச்சிகளையும் அதில் பார்க்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியுடைய லிங்க் கூட அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் புகுந்தவர்கள் பார்த்துக் கொள்கின்ற முறையில் ஒரு வரலாற்று பதிவாக அதை செய்து கொள்வது மிக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அடுத்தது நான் மிக சுருக்கமாக இத்தாலி பயணம் ஒன்று மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இத்தாலிக்கு நாங்கள் ஏன் சென்றோம் என்றால், அதை பற்றி ஒரு சற்று விளக்கம் சொன்னால்தான் உங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியும். இந்த நிறுவனத்தில் இப்பொழுது சிவ ஆகமங்களை பற்றி உள்ள கல்வி ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் சிவதர்மோத்திரம் என்ற ஒரு சைவ உப ஆகமம் ஒன்று இருக்கிறது. துணை ஆகமம். ஆகமம் என்று சொன்னால் நூல், அவ்வளவுதான். அதாவது ஒரு மேனுவல் ஆஃப் இனிஷியேஷன். அதாவது சைவ சமய நெறியிலே நின்று நடப்பதற்குரிய வழிகாட்டி நெறிமுறைகள் அடங்கிய ஒரு நூல் தான் ஆகமங்கள். ஆகமங்கள்லாம் வந்து புனிதமானது என்று வேதம், ஆகமம் எல்லாம் புனிதமானது என்று கொண்டாடுவார்கள் சமயவாதிகள். ஆகமம் என்று சொன்னால் ஒரு வழிகாட்டி நூல், அவ்வளவுதான் என்பதே நாங்கள் இப்பொழுது ஆராய்கிற போதே எனக்கு புரிந்தது. நான் ஆகமம் என்று சொன்னால்
புனிதமானது, ஆகமத்துக்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு நீதிபதிகளில் இருந்து நம்முடைய சமயவாதிகள் வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஆகமம் என்று சொல்வது அந்த கோயில் எப்படி பெருக்கணும், கோயில் எப்படி சிலையை நிறுவனம், எந்த திக்கில் இருக்கணும், என்ன பூவை கொண்டு வைக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன விருந்தாளிகள் வந்தா என்ன உணவுகள்லாம் கொடுக்கணும். உணவுன்னு சொன்னோன்னே எனக்கு சற்று ஒரு ஞாபகம் இருந்தது. சிவாகமங்கள் எப்படி மாறுபட்டு இருக்குது என்பதற்கு உதாரணம், வடமொழியில் இருக்கக்கூடிய சிவதர்மோத்தரம் நேபாளத்தில் எழுந்த நூல். அந்த நூலிலே சிவ ஆச்சாரியார்கள், சிவ ஞானிகள் வருகிற போது அவர்களுக்கு அளிக்கக்கூடிய உணவுகள்ல சிறந்த உணவுகள்ல என்ன சொல்றது, அசைவ உணவு முக்கியமாக இடம்பெறுகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு அசைவ உணவுகளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. என்றால் நேபாளம் போன்ற நாடுகளில் உங்களுக்கு தெரியும், பிராமணர்கள் இறைச்சி சாப்பிடுவாங்க, அங்காளத்துல மீன் சாப்பிடுவாங்க, கோழி சாப்பிடுவாங்க. இப்படி வடநாட்டுல அந்தணர்கள் மட்டுமல்ல சமயாச்சாரியார்களுமே இறைச்சி சாப்பிடுவதை ஒரு போய் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் சிவதர்மத்துல அதெல்லாம் எடுத்துற, அதுல சைவ உணவு தான் சொல்லி அவர் கட்டாயம் மாற்றுறாரு. அப்ப இதுக்குள்ளே முரண்பாடு இருக்கு. அப்போ கால தேசங்களுக்கு எப்ப மாறும் என்று அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த அதுக்கு சொல்லணும்னா அது விரிந்து போக வேண்டாம். அந்த ஆகமங்கள் ஒன்றை சிவதர்மோத்திரம் என்ற 1200 பாடல்கள் உள்ள இந்த நூலை தமிழில் இருந்து நிறைய சுவடிகள் இருக்கிறன. இந்த சுவடிகள் இந்த நிறுவனத்திலும் இருக்கிறது, பாரிஸில் இருக்கிறது, இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் திரட்டி ஒரு செம்பதிப்பு கொண்டு வருவதோடு அதை மொழிபெயர்க்கிற முயற்சியும் நடக்கிறது. பெரிய நூலாக இருக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவி செய்திருக்கிறது. நிதியுதவி பெற்றவர் பேராசிரியை புளோரிண்டா டி சிமினி என்ற நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத பேராசிரியர். அந்த நூலினுடைய ஒரு சுருக்கத்தை நம்முடைய கச்சியப்ப முனிவர், பெரூர் புராணம் இயற்றிய கச்சியப்ப முனிவர், பெரூர் புராணம்னா மல புராணங்கள், காஞ்சி புராணங்கள் எழுதிட்டார். கச்சியப்ப முனிவர் தணிகை புராணத்துல 9வது அதிகாரமாக அகத்தியன் அருள் பெருமளம் என்று ஒரு 500 செய்திக்குள்ளே சுருக்கமாக, ஆனா எந்த செய்தியும் விடாம பாடிக்கிறார். மிக சிறப்பாக சுருக்கி இருக்கிறார். அது தொகை நூலாக வந்திருக்கிறது. அந்த பகுதியை நான் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன். அதோடு நாங்கள் இந்த நம்முடைய தொல்காப்பிய தேவிச்சரார் ஒரு பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கிறது. எனவே இது சம்பந்தமாக பல முறை அவர்கள் இத்தாலியிலே பயிலரங்குகள்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் நான் பல அரங்குகளுக்கு நான் போகவில்லை. இந்த அரங்கு கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னதாலே நானும் என் மனைவியும் அதற்கு போனோம். நண்பர்கள் ராஜரத்னம், எங்கூர் பணியாற்றுகிற ராமர் ராஜரத்னம், நம்முடைய சரவணன், இன்னும் சத்யநாராயணன் என்ற சம்ஸ்கிருத ஆசிரியர், எல்லாரும் போனோம். அவர் சம்ஸ்கிருத பகுதி முடிந்த உடனே அவர் திரும்பி விட்டார். இது தமிழுக்குரிய பகுதி 15 நாட்கள் நடத்தினார்கள். அதுல பேராசிரியர் இ அண்ணாமலை, இன்னும் நிறைய பேருக்கு விர்ஜியானி, அப்புறம் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்ற ஒரு இஸ்ரேலிய அறிஞர், இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர்கள்லாம் நம்ம ஏவா வில்டன், செவியார் எல்லாம் இருந்தாங்க. அது கூட நம்ம தமிழ் ஆட்கள்ல நம்ம பேராசிரியர் இ அண்ணாமலை அவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். அவருடைய துணைவியாரும் அவருடைய மூத்த மகளும் வந்திருந்தாங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சியில திருமந்திரம், கொலை மறுத்தல், சிவதர்மோத்திரம், தணிகை புராணம், அருணகிரி புராணம், கமலாலய சிறப்பு, காஞ்சி புராணம், கல்லாடம், தேவாரம், பல நூல்களையும் 15 நாட்கள் படித்து பகுதிகளை எல்லாம் படித்து விவாதித்தார்கள். அது கொலை மறுத்தலை முழுமையாகவே ஒருத்தர் படித்து 25 பாடல்கள் 30 பாடல் நினைக்கிறேன். நம்முடைய பேர் எரிக் ஸ்னைடர், எரிக் ஸ்னைடர். ஸ்னைடர்னா வெற்றவர், ஸ்டெயின்னா கல்லு, கொத்தனார், கொல்லன், கீரன். அதான் அவர் சொன்னார், நீ எரிக் கீரன் உங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். சங்க இலக்கியத்துல கீரன் வரக்கூடியவர்கள் கொத்தனார்கள். அவர் முழுமையாகவே படித்து அது எங்களோடு விவாதித்து அதை மொழிபெயர்த்திருந்தார். அதனுடைய உரை அருமையான உரை, சிதம்பர சுவாமிகளுடைய உரை. அதில் பல நூல்களை குறிப்பிடுகிறார்.
அந்த நூல்கள்லாம் நமக்கு தெரியவில்லை. அந்த நூல்லாம் சரியாக பதிப்பிக்கப்படவே இல்லை. அந்த கொலைமரத்திலே இயற்றியவர் நம்முடைய பேரூர் மட தாவித்த சாந்தலிங்கடிகளார். மிக அருமையான எப்படி கொல்லக்கூடாது, ஊன் உண்ணக்கூடாது என்பதற்கு பல்வேறு விதமான நியாயங்களை எல்லாம் எடுத்து வற்புறுத்துகிற ஒரு நூல். அந்த உரை அதை விட மிக சிறந்த நூல். அந்த நூலுடைய சிறப்பு என்னென்றால், அந்த உரையில நாம் அதுவரை சமய நிலைகளில் சமண பௌத்தத்தை தான் மறுத்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் அந்த காலகட்டத்திலே வந்த கிறிஸ்துவத்தை இயேசுவத நிராகரணம் என்ற நூலை எழுதியிருக்கிறார் நம்முடைய இவர் சிவபிரகாசர். அந்த நூலிலிருந்து மேற்கொள்கிறவர்கள் இஸ்லாத்தை பற்றி நேரடியான குறிப்பு இல்லை, ஆனால் அந்த குறிப்பு இருக்கிறதா என்பது போல ஒன்று தோன்றுகிறது. எனவே ஒரு சைவ சமயம் காலத்தால் ஏற்பட்ட பல்வேறு மாறுபாடுகளை எப்படி ஈடு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நன்றாக பதிப்பிக்கப்படவில்லை என்பது எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. இந்த எல்லா நூல்களுமே சமய நூல்கள் பலவும் சிறப்பாக பதிப்பிக்கப்படும். அந்த பதிப்பிக்கும்படியை யார் மேற்கொள்வது என்று எனக்கு தெரியும். அதாவது ஓரளவுக்கு நம்முடைய செம்மொழி செவ்விலக்கிய நூல்கள் அல்லது சில நூல்கள் பதிப்பிக்கப்பட்டதை தவிர பல நூல்களும் இன்னும் செவ்வையாக ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் ஆராய்ந்து சாமிநாதையர் செய்த முறையிலும் ஐயாவிற்குள்ள செய்த முறையிலும் இன்னும் மேற்கத்தியர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற முறையிலும் பதிப்பிக்கப்படவில்லை. எனவே அந்த நூல் உதாரணம் கொலை மறுத்தல நிறைய திருக்குறள் மேற்கொள்வது, பல அரிய நூல்கள் மேற்கொள்வது. அந்த நூலை நமக்கு என்ன என்று கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நாம் தெரிந்திருந்தால் ஒரு பட்டியல் கூட அதில் கொடுக்கல. எந்த இடத்துல எத்தனாவது செய்யுள்ள அவர் சரியா பதிப்பிக்கல. பதிப்பித்தவர்கள் அதெல்லாம் செய்யவில்லை. எனவே அந்த இதை நாங்கள் படித்தோம். நான் ஒரு வாரம் மட்டும்தான் போயிருந்தேன். 2வது வாரம் நானும் சரவணனும் மற்ற ராஜரத்னம் அங்கே முழுவதும் இருந்ததை ஒருவரோடு உரையாடினார். அது மிக ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அதை பார்க்கிற போது எப்படி அவர்களுடைய நூல்களை கற்கிறார்கள், அந்த நூலை எடுத்து வெறும் அவர்கள் வகுப்பறைகளிலே பாடம் நடத்துவதோடு ஒரு நூலை எடுத்து ஒத்த அடிகளோடு அமர்ந்து வாசிப்பது என்பது ஒரு பழக்கம். அது நம்ம நாட்டில் இருந்ததுதான் பாடம் சொல்லுதல்னு பேர். சாமிநாதையர் போன்றவர்கள்லாம் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் கிட்ட பாடம் தான் கேட்கிறேன். உட்கார்ந்து ஒரு பாடத்தை ஒரு மூலம் முழுசும் வாசிப்பாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு நேரம் போய்விடும். நம்முடைய வையாறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மாலை நேரங்கள்ல அமர்ந்து ரகவையங்கார் மற்றும் அறிஞர்கள்லாம் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட நூலை எடுத்து வாசித்து அதை ஆராய்வார். இந்த மரபு இன்றைக்கு தமிழ் பயிற்சி மரபுல இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பல முறை நானும் பேராசிரியர் குளோரியா சுந்தரமதி அவர்களும் அதை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் கலித்தொகை இன்னும் பரிபாடல் போன்றவற்றில அமர்ந்து வகுப்புகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து அதை வாசித்து 2 பேரும் அதை உரையாடி அதை குறிப்பிடுகிற வழக்கம் வைத்திருந்தோம். அது முக்கியமான ஒரு 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 பகுதியாக மேற்கத்திய கல்வி முறையிலே இருக்கிறது. அது குறிப்பாக நம்மை போன்ற அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து நம்முடைய முன்னுரையிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். நம்முடைய கருத்தை கேட்டு அதை திருத்திக் கொள்கிறார். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக எனக்கு பட்டிருந்தோம். 2வது அடுத்தது எங்களுடைய பயண அனுபவத்தை ஒரு சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது நேபிள்ஸ் என்ற இடம். அது தெற்கு ஒரு நடு இத்தாலியில இருக்கிறது. தெற்கு இத்தாலியில நடுப்பகுதியில இருக்கிறது. நேபிள்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமஸ் அக்வினாஸ் போன்றவர்களாம் இருந்த இடம். அது ஒரு துறைமுகப்பட்டினம், மிகப்பெரிய துறைமுகம். உலகத்தினுடைய முக்கியமான ஒரு துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கு. அதோட பெரிய துறைமுகங்கள் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான துறைமுகம். அதுக்கு பக்கத்துல மத்திய தரைக்கடல்ல நிறைய தீவுகள் நிறைய இருக்கின்றன. இவர்களுடைய இந்த நேபிள்ஸ் பக்கத்துல குரோச்சிடா அப்படின்னு ஒரு தீவு, சின்ன தீவு. அந்த தீவுக்குள்ள நிறைய எங்களுடைய நேபிள்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய கோடைகால அல்லது மற்ற கருத்தரங்குகள் நடக்கும்போது அவர்கள் அங்கே அழைத்து சென்று அதை நடத்துகிறார்கள். அது ஒரு மலைக்கு மேல, ஒரு சிறு குன்றுக்கு மேல இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு கடலையும் வானத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, நகரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற மிகுந்த உயரத்திலே உட்கார்ந்து கொண்டு அதை வாசிக்கிற ஒரு அனுபவம் அறைக்குள்ள இருந்து. இத்தாலியினுடைய காலநிலை ஏகதேசம் நம்முடைய குன்னூர் ஊட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதனால பெரிய குளிர் இல்லை. அதனால நாங்க அந்த சின்ன தீவுல அவங்க சின்ன சின்ன தெருக்கள், நம்ம ஊர் மினி பஸ்ஸுகள் தான் நிறைய ஓடுது. நம்ம ஊர் குட்டி கார்கள், நம்முடைய ஐடென்ல இருந்து நான் வைத்திருந்தேன், ஐடென்ல இருந்து மேட்டிஸ் வரைக்கும் நிறைய சின்ன சின்ன கார்கள், அவ்வளவுதான் போக முடியும். இன்னொரு எதிர் பக்கம் வந்தா போவது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒன்வே டிராபிக், ஒரு வழி பாதை நிறைய இருக்கு. சின்ன தீவு, பெரிய போர்ட்டு. அதுல இருந்து நாங்கள் ஒரு வாரம் அமர்ந்து இங்கேயே சமைப்பதற்குரிய ஏற்பாடுகள்லாம் இருந்தது. அதனால நாங்கள் அங்கே சமைத்து உணவு கொண்டு அவர்கள் மதிய உணவெல்லாம் தருவார்கள். வாசித்து பெரிய அனுபவமாகிறது. பிறகு மாலை நேரத்தில் ஒரு விருந்துகள் இருக்கும். இந்த விருந்துகளில் உரையாடல்கள் எல்லாம் நடந்தது என்று பார்க்கலாம். அதுல அது முக்கியமான ஒரு அனுபவம். அதுக்கு பிறகு நாம பயண அனுபவத்துக்கு வரேன். கொச்சிடாவில் இருந்து நாங்கள் மறுபடியும் திரும்ப நேபிள்ஸ் வந்து, நேபிள்ஸ் பக்கத்துல நாங்க வந்து கெசர்டா என்ற ஒரு இடத்துல தங்குறோம். எங்களை அங்கே தங்க வைத்து எங்களை சுட்டி காட்டியது டோரதியா என்று ஒரு பெண்மணி, ஒரு ஆராய்ச்சி மாணவி, அவரும் அவருடைய கணவரும். அந்த பெண்மணியோட ஆராய்ச்சி அதாவது தமிழ் அடையாளத்தை உருவாக்குவதில் சைவ சித்தாந்தத்தின் பங்கு, ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ் ஐடென்டிட்டி த்ரூ சைவ சித்தாந்தம் நினைக்கிறேன் தான் அவருடைய தலைப்பு. அதாவது தமிழ் சைவ சித்தாந்தத்தில் தமிழ் அடையாளத்தை நிறுவுகிற முயற்சி என்பது அந்த பொண்ணுடைய தலைப்பு. என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவுலாம் படிக்கிறாங்க, எப்படி பார்க்கிறாங்கன்னு பார்க்க. அதாவது சைவ சித்தாந்தம் உண்மையிலே சொல்லப்போனா அது காஷ்மீர் சைவ சித்தாந்தத்திலிருந்து தான் வருகிறது. அது எப்படி தமிழ் சைவமாக மாறுகிறது சைவ சித்தாந்தமாக என்ற ஒரு கருத்தை அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்றான். அருணாசலம், திருசாமி பிள்ளை போன்றவர்கள்லாம் முக்கியமாக வைத்துக் கொண்டு அவங்க செய்யறாங்க. அவருடைய மடங்களுடைய பணிகளெல்லாம் செய்யறாங்க, செய்து அனுபவம். எனவே அந்த பெண்மணியினுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கெசட்டா என்ற ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரண்மனை, ஒரு மலைச்செருவில கட்டியிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் நிறைய பேச வேண்டும், நிறைய படங்கள் எடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய சிறப்பானது என்னன்னா, அந்த ராணி அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஒரு வெல்வெட்டின்னு நினைக்கிறார் பேர், ஒரு வெளிவெட்டின்னு ஒரு பேர். அந்த ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டடக்கலை ஆய்வாளரை நியமித்து அவ்வளவு மிக பெரிய ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறார்கள். மலைச்சேர்விலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அருவியாக வந்து கொட்டி அந்த அரண்மனைக்குள் வருகிற மாதிரி எல்லாம் இருக்கிறது. 2 மைல் தண்ணீர் பாய்ந்து வருகிற மாதிரி. அது முக்கியமான செய்தின்னா, அந்த ராணி, அந்த மகா அரசி மிகவும் படிக்கக்கூடிய பெண்மணி. அவள் ஒரு 14,000 நூல்கள், ஒரு நூலகம் வைத்திருந்திருக்கிறாள் அவளுடைய அரண்மனையில். அந்த நூலகம் மிகவும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அத்தனை நூல்களை எல்லாம் சேகரித்து அதை படித்திருக்கிறாள். அங்கே உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அறிஞர்களோடு இருக்க உரையாடுவதற்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு அனுபவமா இருக்குது. அதுக்கு பிறகு நேபிள்ஸ்ல உள்ள அவருடைய மியூசியம், அந்த மியூசியத்துல பல நம்ம ஊர்கள் இருந்து அவர்கள் திரட்டி வந்த சிலைகள், குறிப்பாக இத்தாலி முழுசும் உங்களுக்கு தெரியும், இத்தாலி இது பளிங்கு கற்கள், பளிங்கு கற்கள் அற்புதமான வளவளைந்து இருக்கக்கூடிய சிலைகள், மிக பெரிய பெரிய சிலைகள். அந்த சிலைகளை எல்லாம், இந்த ஹெர்குலஸனுடைய சிலை, அப்போலோனுடைய சிலை, இந்த அழகிய பெண் தெய்வங்களுடைய சிலையெல்லாம் பார்த்தா நம்ம அப்படியே சொக்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிலைகள். பிறகு எகிப்திய பகுதியில் உள்ள மம்மிகளுடைய பகுதி, இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு முக்கியமாக நாங்கள் சென்றது அந்த போம்பி என்று நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வெசூவியஸ். அந்த நேபிள்ஸினுடைய மிகச்சிறப்பு எங்க பார்த்தாலும் வெசூவியஸ் தான் உங்க கண்ணு, எந்த பக்கத்துக்கு போனாலும் வெசூவியஸ் உங்க கண்ணுக்கு படும். வெசூவியஸ் என்பது ஒரு எரிமலை. அந்த வெசூவியஸ் எரிமலை கிபி 70 வெடித்து சிதறி அந்த அந்த அடிவாரத்தில் இருந்த போம்பி என்ற பெரிய நகரம் அழிந்து போயிட்டு அப்படியே ஓடிட்டு போயிடுச்சு. அதை பிற்காலத்திலே அவர்கள் தோண்டி எடுத்து அப்படியே அது இருந்தபடியே இப்பொழுது வைத்திருக்கிறார். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற, அப்படியே ஒரு ஸ்டேட், அந்த அந்த முறையிலே அப்படியே அது மியூசியமாக வைத்திருக்கிறார். இந்த பரப்பு, அந்த நகரம் 10 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தோம். அது மூச்சுமே அழிந்து போனதை அப்படியே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுல சில படங்கள்லாம் நான் அனுப்பி நீங்க பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, அந்த சாலைகள் அமைக்கிறது, அதாவது அர்பன் பிளானிங். நாம் என்று செய்யக்கூடிய பெடஸ்ட்ரியன் கிராசிங், அதாவது தேர்கள் தான் அதுல போக வேண்டும். தேர்கள் அந்த சக்கரங்கள் உண்டு குழிகள் ஆகியிருக்கின்றன, கருப்பதித்த பாதைகளாக இருக்கின்றன. அதுல அடிமைகள் தான் அதை இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த 2 பக்கமும் நடைபாதைகள் இருக்கின்றன. தண்ணீர் போகக்கூடிய ட்ரெயின்
ட்ரெயின் வாட்டர் ஸ்டாம்னு சொல்றாங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்றாங்களே, அது இருக்கிறது. பிறகு குறுக்கு அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் என்று சொல்லக்கூடிய பாதசாரிகள் கடந்து போவதற்குரிய கற்கள் வைத்து அடையாளம் வைத்திருக்கிறார்கள். வீடுகள் அத்தனை ஜன்னல்கள், உள்ளே அத்தனை ஓவியங்கள், மாடி கட்டடங்கள், அவருடைய உணவு விடுதிகள், அதாவது ஹோட்டல்ஸ். நாம் இன்னைக்கு எப்படி ஹோட்டல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. மேல்நாடுகளில் போனீங்கன்னா எப்படி அந்த ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அந்த சின்ன சின்ன பாத்திரங்களில் வச்சு அப்படியே நாங்கள் கொடுப்பாங்களே எடுத்து கவரிப்பு போட்ட வர்ணனையில அதெல்லாம் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அவருடைய ரெஸ்டாரண்ட்டுகள், பப் என்று சொல்லப்படுகிற டவர்ன், மது குடிக்கிற இடங்கள், போட்டிக் என்று சொல்லக்கூடிய அழகு சாதன நிலையத்திலே அந்த ஒட்டி இருக்கக்கூடிய படங்கள் இன்றைக்கும் இருக்குது. 2500 வருஷத்துக்கு முற்பட்டது. நம்ம அந்த காலத்துல நாம மிக சாதாரண நிலையில தான் இருந்திருக்கிறோம். நம்ம அதை நான் இறுதியா சொல்றேன். அந்த பொட்டிக்ல இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் அந்த அழகு சாதன நிலையத்திலே பெண்கள் வந்து செய்யக்கூடிய இந்த படங்கள்லாம் சித்திரங்கள் இருக்கு. சாலைகள், 2 மாடி கட்டடங்கள், மேலே இருந்து அந்த அவருடைய கழிவு நீர்லாம் இறக்கிறதுக்கூடிய குழாய்கள். பிறகு பெரும் செல்வந்தருடைய வீடுகள் பார்த்தீங்கன்னா பல அறைகள். அந்த பல அறைகள்ல டாய்லெட் இருக்குது. டாய்லெட்னா அது வந்து ஒரு மாதிரி குழி மாதிரி இருக்கு. தண்ணீர் போறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பிறகு தண்ணீர் வந்து விழுகிறதுக்கு இருக்கிறது. இந்த மொசைக் வச்சிருக்கிறது பல இடங்கள்ல. நீங்க அந்த அனுபவங்களை எல்லாம் நேரில் எப்படி சொல்லுவது பெரிதாக இருக்காது. நீங்க நிச்சயமாக கூகுள் போன்றவற்றில் போய் பாம்பேன்னு போட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் அதில் காட்டியிருப்பாங்க. அந்த கட்டடங்களுடைய கல் கட்டடங்கள், கல்லும் இருக்குது, செங்கல் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்தபோது நமக்கு உடனே பட்டது. பேராசிரியர் அண்ணாமலையும் அது அதே மாதிரி எழுதினார். போன உடனே நாம் பேசுகிற பெருமையெல்லாம் நமக்கு சிரித்து போய்விட்டதே ஐயா அப்படின்னாரு. நாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்து எவ்வளவு, அன்றைக்கே 2500 ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய ரோமன் எழுத்து ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. அவருடைய அந்த ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய சதுக்கத்திலே தான் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும். அப்போலோ ஸ்கொயர், அவருக்கு டெம்பிள்ஸ் இருந்தது. ப்ரீ கிறிஸ்டியன், அவர்கள் வந்து கிறிஸ்துவத்துக்கு முன்பு பேகன் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. நேமா ஆங்கில பேராசிரியர்கள்லாம் படிச்சிருப்பாங்க, ராமானுஜம், அருணாச்சலம். அந்த கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களில் சிலைகள், பெரிய பெரிய சிலைகள் இருக்கின்றன. அந்த ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய சதுக்கம் இருக்கிறது. சதுக்கத்தில் தான் அரசியல் சொற்பொழிவுகள் நடக்குமா. பிறகு அப்புறம் அவருடைய அந்த அரீனா அல்லது கொலேஜியம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேடியம், அது ரோம் இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எல்லா ஊர்களிலுமே இருக்குமா. அது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் சொல்றாங்க. அதுல நாடக நடிகர்கள் அந்த அந்த முற்றத்திலே, நடு முற்றத்திலே வந்து அவர்கள் பேசுகிற போது 2000 பேர் இருக்கக்கூடிய அந்த அரங்கு முழுசுக்குமே கேட்குமா. அப்படி ஒரு அவருடைய ஆர்கிடெக்ட். அப்புறம் அந்த பக்கவாட்டு அறைகள் இருக்கும் நடிகர்கள் திடீரென்று தோன்றி அந்த காட்சிக்குள்ளே போவது, விலங்குகளை கொண்டு வந்து கொல்லுவது, பல போட்டிகள் நடத்துவது என்று சொல்லி மிக செழிப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம அங்கே பார்க்கிறோம். செழிப்புன்னு சொன்னா அவ்வளவு செழிப்பாக தெரிகிறது இன்றைக்கு பார்த்தால் கூட. இன்றைக்கு மேற்கத்தியாக இருக்கக்கூடிய செழிப்பை நம்ம அன்றைக்கு நம்ம பார்க்கலாம். எனவே அந்த ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள், அந்த அரங்குகள், இந்த எழுத்துக்கள், நல்ல எழுத்துக்கள்லாம் இருக்கு. யாரெல்லாம் இங்க பேசுறாங்க, என்ன அரசாங்க கட்டடம் என்ற பேரெல்லாம் இருக்கு. இதெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறது டேட்டட். நாம சொல்ற மாதிரி எல்லாம் வந்து தற்காலத்துல காலக்கணிப்பு செய்ததில் அவர்கள் எழுத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த வெசிவியஸ் வந்து எரிந்து அந்த நகரத்தை எரித்தது கிபி 70 என்று சொல்லி அவர்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. எனவே அந்த நாகரிகத்தை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு நாம் சிரித்து போனோமோ என்று நமக்கு தோன்றுகிறது. நாம் பெருமை தமிழ் பெருமை ஆகட்டும், அல்ல இந்துத்துவ பெருமை ஆகட்டும், எல்லாமே நாம் வந்து பேசும்போது கவனமாக பேச வேண்டியது. ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்த பண்பாட்டையும் நீங்க ஹிஸ்டரி, கம்பேரிட்டிவ் ஹிஸ்டரி, கம்பேரிட்டிவ் ஆர்கிடெக்சர், கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் இங்கிலீஷ், எல்லாத்திலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இன்றைக்கு நீங்க ஒரு நாட்டினுடைய வளத்தை நீங்கள் ஒப்பிடுகிற போது முதல்ல அவனுடைய ஜிடிபி அல்லது அவனுடைய நாட்டினுடைய குழந்தை இறப்பு விகிதம் அல்லது சாவு விகிதம், இதையெல்லாம் ஒப்பிட்டு தானே சொல்றாங்க. அதை வைத்துக்கொண்டு தானே நம்மளோட பணத்தினுடைய மதிப்பை நிச்சயிடுறாங்க. எனவே நாம் நம்முடைய வரலாற்றை ஒற்றை முறையிலே படிப்பதை விட ஒப்பீட்டு முறையிலே படிப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நாம் நிச்சயமாக நம்முடைய மென்மைகளை தெரிந்து கொள்ளும். இதை பற்றி நான் வேதாசலத்தோடு பேசுகிற போது அவர் ஒத்துக்கொண்டு, நாம் 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, நாம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நம்ம கல்லிலேயே கட்ட தொடங்குறோம். அதனுடைய வளர்ச்சி 10லிருந்து ஒரு 16, 18 வரைக்கும் கற்கள் கோயில்களை நாம் எழுப்பியதை நாம் பெருமைப்படலாம்.
என்று அவர் சொன்னார். இதே காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவிலே நம்ம இருந்து சென்ற அந்த சமய பௌத்தமும் இந்து சமயமும் அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன ராஜராஜனுடைய இந்த கோயிலுங்கிறது ஒரு சின்ன ஒரு பரிகார கோயில் மாதிரி தான் இருக்கு. அங்கோர் வாட்டில் நீங்க போனீங்கன்னா மைல் கணக்கில் 5-6 மைல் நடந்தால்தான் நீங்கள் கர்ப்ப கிரகத்தை அடைவீங்க. அத்தனை கோயில்கள் பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய கட்டடம். நீங்க அந்த ரோம்லயும் பாம்பியிலும் பார்க்குற மாதிரி உள்ள கட்டடங்களை அங்கோர் வாட்டில் பார்க்கலாம். 13ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு நம்ம விட பெரிய ஒரு ஒரு பொருள் பண்பாடு கம்போடியாவிலும் தாய்லாந்திலும் இருக்கு. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும். சரி, எனவே அதை நம்ம ரொம்ப அதை பற்றி பேச வேண்டாம். எனவே இந்த ரோம நாகரிகத்தினுடைய சிறப்பு, அவருடைய கட்டடக்கலை, கப்பல் அவர்கள் ஞாலம் நடுங்க வரும் கப்பல் செய்யுவோம் பாரதி சொல்றாங்க. அது அந்த காலத்திலேயே செய்திருக்கிறாங்க. அவர்கள்லாம் கப்பல்ல வந்து வணிகம் செய்திருக்கிறாங்க. அவருடைய செழிப்புக்கு காரணமே அந்த வாணிகம் தான். உலகெங்கும் என்று சென்று அந்த பொருள்களை கொண்டு வந்து வாணிபத்தினாலே செழிப்பாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்க ரிப்பப்ளிக் தான் இருந்திருக்குது, அரசர் கிடையாது. பின்னாடிதான் அரசர் வர்றாரு. அதாவது குடியரசு என்று சொல்லி அந்த பிரபுக்களையே அவர்கள் தேர்ந்தெடுப்பது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறு படிக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். இதை பற்றி சொல்லுகிற போது நான் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரோம தொடர்புகள் நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொண்டு வந்து கொடுத்த மதுவை பற்றி குறிப்பிடுகிறது. பூம்புகார் இருக்கக்கூடிய யவனருடைய வீடுகள் கண்ணை பறிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது. யவன தச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், யவன மாளிகைகள் இருந்திருக்கிறது. மதுரையில் உள்ள காவல் கோட்டையில் இருக்கக்கூடிய பல ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க ரோம குறிப்புகள் இருப்பதை போல இருக்கின்ற இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ தொடர்பை காட்டுகிறது. அதுக்கெல்லாம் நம்ம போகல, பிறகு பேசுவோம். அதே மாதிரி காலக்கணிப்பு போன்றவைத்தான் நாம் அவர்கள் சமஸ்கிருதம் மூலமாக கிரேக்கர்களிலிருந்து சமஸ்கிருதம் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் யோசித்துக் கொண்டிருக்கிற போது, இந்த ஃப்ரெஸ்கோஸ் என்று சொல்லக்கூடியது கற்பனையே பண்ண முடியாத ஓவியங்கள், சுவரோவியங்கள். அந்த சுவரோவியங்களை பற்றிய குறிப்பு நமக்கு சித்தனவாசல் இருந்தா நமக்கு தெரியுது. ஆனா நெடுநல்வாடையில அந்த ராணி படுத்திருக்கிற போது விதானத்துல இருந்தது, பல அறைகள்ல இருந்ததுன்னு கோவலன் கண்ணகியினுடைய இதுல இருக்கிறது. அப்போ இதே மாதிரி ஒரு பண்பாடு இங்கே இருந்திருக்க வேண்டுமோ பிற்காலத்திலாவது? அதெல்லாம் காலத்தாலே நம்ம ஊருடைய காலநிலையினாலே அழிந்து போயிருக்கலாம் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய காலநிலையில எல்லாம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கணும் என்பதை நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக எனக்கு பட்டது. நாம் ஒத்து நோக்கி ஒப்பீட்டாய்வு செய்ய வேண்டும். அப்புறம் ஒரு சீர்மையை கொண்டு வருவதில் இந்த உலக நாகரிகம், உலகமயமாதல்ங்கிறது ஒரு சீர்மையை கொண்டு வர்றது தான். ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி, நாங்க வந்து என்னுடைய இங்கிருந்து கொண்டு போன எலக்ட்ரிக்கல் இந்த கம்ப்யூட்டர் போன்றவற்றுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பொருந்தவில்லை. அதனால இது தேடி போய் வாங்க வேண்டியதா போயிட்டு அது ஒரு கதை. அப்போ அதுல பாத்தீங்கன்னா உலகெங்கும் பலவிதமான முறைகள்ல அந்த மின் இணைப்பை கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கின்றன. ஒரு சீர்மை இல்லாதனாலே நம்ம சிக்கல் பண்றோம். சீர்மை என்பது மிக முக்கியம். அதாவது ஒரு வகையான ஸ்டாண்டர்டைஸ் பண்றது. இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் தான் இப்போ வந்து நம்ம இந்தியாவில ஆரம்ப காலத்துல நடந்திருக்கு. நம்ம எழுத்துல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். இந்திய அமைப்புல பேன் இண்டியன் அமைப்புல தான் நம்முடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து எல்லா இந்திய எழுத்துக்களும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டுங்கிறது ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப முக்கியம், வணிகர்களுக்கு ரொம்ப முக்கியம், சமயவாதிகளுக்கு முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். ஏனென்றால் நீங்கள் பொருட்களை பயன்படுத்துகிற போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது பயன் தர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த அமைப்போடு இருக்க வேண்டும். ஒரே சீராக இருந்தால்தான் நடக்கும். அதே மாதிரி அரசமைப்பு, வெள்ளைக்காரர்கள் வந்து நம்ம பல்வேறு பிரதேசங்கள் இருந்த நிர்வாக அமைப்புகள்லாம் சீரமைத்தார்கள். பணங்களை எல்லாம் சீரமைத்து தான் ருப்பி என்று வந்தது. அந்த வெள்ளைக்காரன் தான் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இல்லாட்டி திருவனந்தபுரம் போனீங்கன்னா நீங்க சக்கரமா மாத்தணும், பெங்களூருக்கு மைசூருக்கு போனா வராகனா மாத்தணும். இதை வந்து யூனிஃபை பண்ணது நாணய ஒருமைப்பாடு கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர்கள். இப்போ யூரோப்பாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூரோ. ஒவ்வொரு நாட்டிலையும் போனீங்கன்னா ஒவ்வொரு நாணயம் இருக்கும். இத்தாலியில் லீரா இருக்கும், போலந்துல போனீங்கன்னா ஜோத்தின்னு சொல்லுவாங்க, ஜெர்மனியில போனீங்கன்னு சொன்னா டோய்ச்சே மார்க்னு சொல்லுவாங்க, பிரான்ஸ்ல பிராங்க்னு சொல்லி இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து யூனிஃபை பண்ணி நீங்க ஒரே, இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்க ஜெர்மனில இருந்து இத்தாலிக்குள்ள நுழையணும்னா லீராவா மாத்தணும், லீராவா மாத்திக்கிட்டு திரும்ப போகும்போது மறுபடியும் மாத்தணும். இப்படி எல்லாம் இருக்கு. இல்லை, சீர்மை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு பட்டது. இந்த சீர்மை என்பது மதங்கள் தான் கொண்டு வந்திருக்குது ஒரு காலத்துல.
வணிகர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிறகு இலக்கிய சிந்தனைகள், இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்குது. அதுல நமக்கு 2 சிந்தனைகள், ஒன்று வைதீக சிந்தனை, அல்லது வைத்தியத்துக்கு மாற்றாக இருக்கக்கூடிய சமண பௌத்த சிந்தனை. இப்ப இந்த 2 சிந்தனையும் வந்து நம்மை ஒரு சீரமைக்கிறது, ஒரு இந்திய சீரமைப்பு, பேன் இண்டியனைசேஷனுக்குள்ள கொண்டு போகிற போது பேன் இண்டியனைசேஷன் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மேல்நிலையாக்கம் நடக்கிறது. அதாவது ஒரு 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 மொபிலிட்டி, ஒரு ஒரு அப்வர்ட் மொபிலிட்டி நடக்கிறது, மேல்நிலையாக்கம் நடக்கிறது. இதை செய்கிற போது வைதீகம் முக்கியமாக தர்மசாஸ்திர நூல்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய வர்ணாசிர கோட்பாட்டை ஒட்டி ஒரு ஒரு பண்பாட்டை கட்டமைக்க, அதுக்கு மாற்று பண்பாடாக நம்முடைய சமண பௌத்தம் கட்டமைக்க முயல்கிறது. அது வைதீகம் பக்தி இயக்கம் என்ற இயக்கத்தின் மூலமாக தோற்கடித்து நம்மை இந்த சீரமைப்புகளை கொண்டு வந்து விட்டார்கள். அதுக்கு எதிர்குறல்கள் வந்து 2000 வருஷமா வந்திருக்கலாம், வந்ததையெல்லாம் நசுக்கி விட்டார்கள். சித்தர்கள் அங்கங்க புலம்பிட்டு போயிட்டாங்க. பிற்காலத்துல அதுல இருந்து வெறும் போராட்டங்கள், சிறு சிறு கிளர்ச்சிகளுமாக இருந்ததே ஒழிய, அதாவது நான் சொல்றது இலக்கிய கிளர்ச்சிகளாக இருந்ததே ஒழிய, ராமலிங்கரில் இருந்துதான், ராமலிங்கருடைய கடைசி காலத்துல தான் அது வந்து வெளிப்படையான ஒரு எதிர்ப்பு வருகிறது. பிறகு பெரியார் வருகிறார். பிறகு நம்முடைய அயோத்திதாஸ் போன்றவர்களாம் வந்து ஒரு மாற்று சிந்தனை மரபை ஒரு சீரமைக்க முயல்கிறார்கள். இந்த போராட்டம் தான் நம்ம இந்திய வரலாறாக இருக்கிறது. நம்ம திருக்குறளை இன்றைக்கு எடுக்கிற போது இதை நான் கொண்டு வர்றதுக்கு காரணம், திருக்குறள்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருக்குறள் ஒரு வகையான ஒரு சீரமைப்பை தான் கொண்டு வந்திருக்கிறது. நான் முன்பே சொன்னேன், தொல்காப்பியம் மொழியினுடைய ஒரு சீர்மையை, அதாவது வடமொழியோடு உள்ள அமைப்போடு விளக்கியிருக்கிறது. அதாவது ஒரு பேன் இண்டியனைசேஷனை மொழியில கொண்டு இருக்கு. ஆனா அதே சமயம் சீர்மையை கொண்டுகிற போது தனித்துவத்தை, அதனுடைய தனித்துவத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டாங்க. தனித்துவத்துக்கு நீங்க வழிவகுத்து கொடுக்க வேண்டும். உதாரணமா நீங்க வந்து நம்ம எழுத்துக்களை நாம அமைக்கிற போது எல்லா எழுத்துக்களுக்கும் வந்து பிராமியிலிருந்து எடுக்கிற போது தமிழுக்கு வந்து நமக்கு ஆஸ்பிரேட் எல்லாம் வேண்டாம், பா கா இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அது வேண்டான்னு நீக்க வேண்டும், சிலர் சேர்க்க வேண்டும், ரா நா ழா சிறப்பு எழுத்து. எனவே இந்த சீர்மையை நாம நோக்கி செல்கிற போது தனித்துவத்தையும் நாம் பேண வேண்டியிருக்கிறது. தொல்காப்பியர் அதை செய்திருக்கிறார். தன்னுடைய இலக்கணத்துல பொதுமையும் எடுத்திருக்கிறார், சீர்மையும் நோக்கி சென்றிருக்கிறார், தனித்துவத்தையும் விடாமல் சொல்லியிருக்கிறார். இது மொழி இலக்கணத்தை பொறுத்தளவு நன்றாக செய்திருக்கிறார். ஆனால் இலக்கியத்தை பொறுத்தளவு பொருளிகாரத்துல அவர் பொது இந்திய பண்பாட்டோடு இணைப்பதற்கு தான் நிறைய முயற்சி பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தோணுகிறது. அவருடைய இந்திரன் ஆகட்டும், அவருடைய வர்ணன் ஆகட்டும், மருதத்திணை ஆகட்டும், இது அந்த கால சமூக அமைப்பா இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு சமூக பார்வையில தொல்காப்பியர் நம்மை வேறொரு சீர்மைக்கு, ஒரு அனைத்திந்திய சீர்மைக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்றுதான் தோன்கிறது. ஏன்னா வர்ண கோட்பாடுகள்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கிறன. ஆனால் அது சமூக அமைப்பினுடைய வெளிப்பாடா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திருக்குறள் ஒரு மாற்று சிந்தனை மரபு. வைதிகத்துக்கு தொல்காப்பியர் வைதிகர் என்றுதான் கதைகள் சொல்கின்றன. வைதிகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திருவள்ளுவர் நிச்சயமாக வைதிகர் கிடையாது. அவர் ஒரு மாற்று சிந்தனை மரபை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு உள்ள தர்மசாஸ்திர நூல்களை எல்லாம் அவர் மேற்கோள் காட்டினாலும் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை அவர் ஒரு மாற்று சிந்தனை மரபு என்பது அந்த வர்ணாசிர தர்ம கோட்பாட்டுக்கு முற்றிலும் மறுதளிக்கக்கூடிய ஒரு சமத்துவ கோட்பாடாகவும், ஒரு கொல்லாமை அடிப்படையாக கொண்டதாகவும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு பார்வையாகவும் அது அமைகிறது என்றுதான் தோன்றுகிறது. அதனாலதான் நம்ம திருக்குறளை நாம் கொண்டாட வேண்டியிருக்கு. திருக்குறளை நாம் கொண்டாடுவதன் காரணம் ஒரு பெரிய மாற்று சிந்தனை மரபுடைய இந்த வைதிகம் சார்ந்த பக்தி இயக்கங்கள் எல்லாமே எல்லாம் அந்த வைதீக பண்பாட்டு சமன்பாடுகள், ஒரு டெம்ப்ளேட்னு சொல்றீங்களே, அந்த சமன்பாடுகளுக்குள்ளதான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதை கேள்வி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் தான் திருக்குறள். அதனால்தான் நம்ம திருக்குறளை கொண்டாடுகிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த சீர்மை என்பதை பற்றி உங்களுக்கு திடீர் எனக்கு ஒரு ருட்டியார்டு கிப்ளிங் ஞாபகம் வந்து, ஏன்னா பேராசிரியர் ராமலிங்க நம்முடைய ராமானுஜமும் அருணாசலம் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கிலீஷ் விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலாம்னு நான் நினைச்சேன். ஜோசப் ருட்டியார்டு கிப்ளிங் என்பவர் உங்களுக்கு தெரியும், பெரிய நாவலிஸ்ட். 1865 1936 அவரு த ஒயிட் மேன்ஸ் பேர்டன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதை பற்றி பெரிய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது இந்தியாவை நாகரிகப்படுத்துறது பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உலகத்தையே டிவைன் பேர்டன் டு ரெயின் காட்ஸ் எம்பையர் ஆன் எர்த்
என்று அவர் சொல்றாரு. அதுல ஒயிட் மேன்ஸ் பேர்டன்ல அவர் சில கருத்துக்களை சொல்றாரு. அதாவது அந்த மாற்று சிந்தனையை வந்து நாங்க தான் வந்து உலகத்தை எல்லாத்தையும் சீர்மைப்படுத்தி மேம்படுத்த வேண்டி இருக்கிறது, அது வெள்ளைக்காரனுடைய சுமை என்று அவர் சொல்கிறார். அதுக்கு மாற்றாக பிளாக் மேன்ஸ் பேர்டுன்னு எல்லாம் வந்திருக்கிறது. அந்த ஜாம்பியாலியன் ஒருத்தர் வெள்ளக்கார வணிகர்களை எல்லாம் ஒரு பல்லக்கில் தான் உட்கார்ந்து கொண்டு தூக்க சொல்லி, இது வந்து பிளாக் மேன்ஸ் பேர்டுன்னு சொன்ன கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இதுல அவர் ஒரு பகுதி மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். டேக் அப் த ஒயிட் மேன்ஸ் பேர்டன், நோ டாடி ரூல் ஆஃப் கிங்ஸ் பட் டாயில் ஆஃப் சர்ஃப் அண்ட் ஸ்வீப்பர், த டேல் ஆஃப் காமன் கிங்ஸ், த போர்ட்ஸ் ஈ ஷல் நாட் என்டர், த ரோட்ஸ் ஈ ஷல் நாட் ட்ரீட், கோ மேக் தம் வித் யுவர் லிவிங் அண்ட் மார்க் தம் வித் யுவர் டெத். தெருவில் நுழைய முடியாது, இடத்துக்குள்ள நுழைய முடியாது, இதையெல்லாம் நீங்கள் வந்து மாற்ற வேண்டும் என்பது போல நான் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். இது வேற கருத்து இருக்கான்னு எனக்கு தெரியல. அது அதே மாதிரி டேக் அப் த ஒயிட் மேன்ஸ் பேர்டன், யூ டேர் நாட் ஸ்டூப் டு லெஸ் நாட் கால் டூ லவுட் ஆன் ஃப்ரீடம் டு க்ளோக் யுவர் weariness, by all ye cry or whisper, by all ye leave or do, the silent sullen peoples shall weigh your gods and you. எனவே நாங்கள் தான் நாகரிகத்தை பரப்ப வந்தோம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு இனவாதமாக இருக்கிறது. அதை நாம் முற்றிலும் உடன்படவில்லை என்றாலும் சொன்னாலும் அதிலே ஒரு விதமான உண்மை இல்லை என்று நாம் மறுக்க முடியும். நான் அங்க போகிற போது அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை நம்ம வெள்ளைக்காரர்கள் வந்து நம்ம ஆளவில்லை என்றால் நாம் அந்த பழைய சனாதனத்திலிருந்து மீண்டு வந்திருப்போமா என்ற ஒரு கருத்து வந்த போது எனக்கு இது நினைவுக்கு வந்தது. இதை நான் சொல்ல தோன்றியது. நீலகண்ட சாஸ்திரியுடைய தென்னிந்திய வரலாற்றுல முதல் எழுதுகிறார். தென்னிந்திய வரலாறு ஆரியர் வரும்போது தொடங்கி வரும். தென்னிந்தியாவிலே வரலாறு தென்னிந்திய வரலாறு தொடங்குறார். நம்ம துர்காபியரே கூட அதை பகவான் சொல்லியிருக்காரு, பொய்யும் வலுவும் புகுந்ததன பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்றோம். அப்ப ஐயர் வந்துதான் கல்யாணங்காட்சியில இருக்கக்கூடிய இந்த பொய்யும் வலுவையும் நீக்கினாரு, ஒரு சிறுமையை நோக்கி போறதை பற்றி பேசுறார். ராமசாமி புத்தகர், நாகசாமி புத்தகம் எழுதுறார், தமிழ்நாடு மறுக்கிறார். இது காலங்காலமாக இந்த ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு திருக்குறளுக்கு போறேன். திருக்குறளுக்கு இன்றைக்கு 15 நிமிஷங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இவ்வளவு நீண்டு போகணும்னு நினைக்கவில்லை. இந்த திருக்குறள்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. திருக்குறளை நம்ம ஆரம்பிப்போம். 54வது திருக்குறள். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். வாழ்க்கை துணை நல அதிகாரத்துல 4வது திருக்குறள். முதல் 3 திருக்குறளை நாம் பார்த்தோம். முதல் திருக்குறள் மனிதக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்று சொன்னார். 2வதுல மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் என்று சொன்னார். 3வது திருக்குறள் கடைசியா நான் சொன்னேன். இல்லதன் இல்லவள் மாண்பானார் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த திருக்குறள். இந்த 10 திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நலம் என்ற 10 திருக்குறளையும் பெண்ணினுடைய பெருமையை பேசுகிறார். பெண்ணினுடைய பெருமையை ஆணுடைய பெருமையோடு தொடர்புடுத்தித்தான் பேசுகிறார். ஆணோ தொடர்புடுத்தித்தான் இந்த 10 திருக்குறள் இருக்கிறது. அது முக்கியமான ஒரு பார்வை. திருக்குறள்ல மனைவியினுடைய இடம் கணவனை ஒட்டித்தான் அமைகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுல இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளுடைய கருத்து விளக்கத்துல அந்த கருத்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக வருவதனாலதான் நான் அதை சொல்ல வேண்டியது. அந்த திருக்குறளுக்குரிய மனக்குடர் உரையை நான் படிக்கிறேன். பெண் பிறப்பு போல் மேம்பட்டன யாவை உள. பெண்ணின் பெருந்தக்க யாவல என்பதற்கு மனக்குடர் பெண் பிறப்பு போலன்னு சொல்றார். பெண் பிறப்பு போல மேம்பட்டன யாவை உள கற்பாகிய திண்மை உண்டாக பெறும். கற்பாகிய திண்மை உண்டாக பெறும் பிரச்சனை இல்லை, பெண் பிறப்பு போலன்னு சொல்றார். ஆனா பரிமையாளர் என்ன சொல்றாரு பாருங்க. பெண்ணின் பெருந்தக்க யாழ் ஒருவன் எய்தும் பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை உள. உள என்ற வினைமுற்றுக்கு 2 பொருள் இருக்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உள உண்டு உள்ளது என்பது உண்மை பொருளை சொல்றது, விச் இஸ் எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று பொசஷன் உடைமை பொருள். 2வது உடைமை. அவனிடம் பொருள் உள்ளது, அவனிடம் நட்பு உள்ளதுன்னு சொன்னா உடைமை பொருள்.
மாசு இலன்னா மாசு இல்லை. அதாவது உள்ளது என்பது உண்மை என்ற பொருளையும் உடைமை பொருளையும் தரும். அதற்கு மறுதலையான எதிர்ப்பதமாகிய இல்லை என்பது உண்மையின் மறுதலையும் குறிப்பிடும், உடைமையின் மறுதலையும் குறிப்பிடும். என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் மணி. பொசஷனுடைய மறுதல். தெர் இஸ் எ சேர், அங்க சேர் இருக்குது, அங்கு உள்ளது. தெர் இஸ் நோ சேர், அங்க சேர் இல்லை. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைங்கிறது உண்மையின் மறுதலை. கடவுள் உண்டு என்பது உண்மை. அவனிடம் பொருள் உண்டு, அவனுக்கு பொருள் உண்டு என்று சொன்னால் உடைமை பொருள். அப்ப இந்த இடத்துல உல என்பது என்ன அப்படிங்கிறதா மிக குருஷியலான ஒரு கேள்வி. இதுல உல என்பதை பலரும் நான் நினைக்கிறேன் அதை உண்மை பொருளாக எடுத்திருக்கிறார். அது இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி இது இல்லை, உடைமை பொருளாக எடுக்க வேண்டும். உடைமை பொருளாக எடுக்கிற போது கூ வருது, அதாவது நான்காம் வேற்றுமை கூ உடைமை பொருள் வந்து விடுகிறது. அது வருகிற போது யாருடைய உடைமைங்கிற கேள்வி வருது. அதனால ஒருவன் எய்தும் பொருள்களுள் பெண்ணின் பெருந்தக்கான்னு சொன்னா, பெண்ணின் பெருந்தக்க யாவுல ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு அவன் எய்தும் பொருள்களுள் யாவுல என்ன இருக்கிறது, எவை இருக்கிறன பெண்ணை போல ஒரு பெண்ணுங்கிறது தான் மனைவி. அவர் பெண்ணுங்கிறது பொதுவா பெண் பிறப்புன்னு எடுத்துட்டார். இவர் பெண்ணுன்னு சொன்னா மனைவின்னு எடுத்துக்கிறார். பெண்ணுன்னு சொன்னா நம்ம பெண்ணு சொன்னா மனைவிங்கிறது ஆகுபெயராக குறிக்கும். இதே இதுல பெண்டிர்னு ஒரு திருக்குறள் இருக்கு. பெண்டிருங்கிறது மனைவி என்று பொருள். அவர் பெற்றான் பெரி பெண்டிர் பெறுவர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் வாழ்வுவர். அதுல பெண்டிருங்கிறது எல்லான்னு பொருள். எனவே பெண் என்பது இந்த இடத்துல இந்த அதிகாரம் நோக்கி, வாழ்க்கை துணை என்ற அதிகாரம் நோக்கி இல்லாள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அது ஏன் கொள்கிறோம் என்றால் இதுக்கு பேர் உரைக்கோவை. இது டிஸ்கோர்ஸ். இந்த மீனிங் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருள் டிஸ்கோர்ஸ்னால கிடைக்குது, இந்த பொருள் சூழல்னால கிடைக்குது. உரைக்கோவை சூழலால இந்த பொருள் கிடைக்கிறது. எனவே உரைக்கோவை சூழலை ஒட்டி ஒருவன், ஏன்னா இந்த திருக்குறள் முழுசுமே ஒரு ஆணை நோக்கி தான் பேசுகிறார். பெண்ணின் பெருந்தக்கை அவள் ஒருவனுக்கு பெண்ணை விட ஒரு நல்ல பெண்ணை விட அவனுக்கு என்ன பெரிய பேர் இருக்கிறது, பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது, நல்ல மனைவி அமைவதை விட என்ன பாக்கியம் இருக்குங்கிறது இந்த கேள்வி. எனவே பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள் யாவை உள, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் விரோத அணின்னு பேர். இது மாதிரி கேள்வி கேட்டு நடத்தினா அதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லுவீங்க, சொன்னீங்கன்னா அது விரோத விடையணி. இத நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள திருக்குறள்ல இதைதான் சொல்லியிருக்கிறார். இல்லது என் இல்லவள் மாண்பானா, உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அங்க இதே விஷயத்த அங்கேயும் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையில இல்லது என் இல்லவள் மானாக்கடை, இல்லதன் இல்லவள் மாண்பானால், அவள் மாண்புடையவளானால் அவனுக்கு இல்லாதது என்ன, அவன் பெற்றிருக்க வேண்டிய பொருள்கள் இல்லாதது எது, ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிடைத்த மாதிரின்னு அங்க சொல்லிருக்கிறார். அதே பெண்மணி மானாக்கடை, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, உள்ளது என் ஒண்ணும் இல்லைன்னா. அதே தான் இந்த மறுபடியும் என்ன சொல்றாரு, மூன்றாவது நிலையில அங்கே உடன்பாட்டாலும் மறுதலையாலும் சொன்னார். இங்க என்ன சொல்றது, முடிந்த முடிவாக ஒன்றும் இல்லை என்று அடிச்சு பேசுறாரு. எனவே ரெண்டு திருக்குறளும் தொடர்புடையதார். அப்படித்தான் அது பொருள் சொல்லணும். எனவே ஒருவனுக்கு மனைவி நல்ல மனைவி அமைந்தால் இல்லாதது ஒன்றும் இல்லை, நல்ல மனைவி அமையாவிட்டால் உள்ளது எதுவுமே இல்லை இங்க. அதனால ஒரு கணவனுக்கு மனைவியை விட மிகப்பெரிய பேர் ஒன்றும் கிடையாது சொல்லி ஒரு தொடர்ந்து நீங்க பொருள் சொல்லலாம். கற்பு என்னும் திண்மை உண்டாகப்படும். அடுத்தது கற்பு, அவள் மாட்டு கற்பு என்னும் கலங்கா நிலைமை உண்டாகப்படும். கற்பு என்னும் திண்மை, கற்பாகிய திண்மைன்னு பொருள். அவள் மாட்டு கற்பு என்னும் கலங்கா. கற்புனா என்னங்கிறதா இப்ப கேள்வி. நம்ம கற்பை பத்தி நம்ம மிகவும் பிழைபட பொருள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வரக்கூடிய பிரச்சனை. கற்பு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கைக்கும் கற்பு ஒன்று இருக்கு. கற்பியல் நாம் பேசுறோம் இல்லையா, களவியல் கற்பியல். கற்புனா திருமண வாழ்க்கை, கற்பித்த நெறியிலே ஒழுத்தல், இல்லறத்திலே நின்று இல்லற வாழ்க்கையை கற்பு என்ற சொல் குறிக்கும். அப்போ கற்பு என்னும் திண்மை அது ஒன்று. கற்புனா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்போட, கொண்டானை அன்றி வேற இல்லை என்ற ஒரு பிடிப்பும் அதுல இருக்கு. அதாவது நீங்க கற்பு என்பது வெறும் செக்ஷுவல் ஃபிடிலிட்டி மட்டும் இல்லை, அதாவது பாலியல் அறம் மட்டும் இல்லை, மற்ற செய்திகள் அவனோடு இணைந்து செயல்படுவோம். அதனாலதான் சொல்றாரு, கற்புடையாள் போல அறம் முதலிய மூன்றற்கும், அறம் பொருள் இன்பம்.
ஒரு பெண் மூலமாகத்தான் இந்த 3 பொருளுமே கிடைக்கிறது. 4வதுக்கும் அவள் தான் துணைங்கிறார். அது வேற ஒருத்தர் சொல்லுவார். அதாவது அறம் செய்வதற்கு, இல்லறத்தை செய்வதற்கு, பொருள் செய்வதற்கு அவளுடைய துணை இல்லாமல் அவன் போய் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கிறது யாரு? இவள் தான். இன்பம், இன்ப பொருள். அவள் இன்ப பொருள் சொன்னா பொருள்னா நீங்க ஆப்ஜெக்ட் எடுத்துக்க வேண்டாம். இன்பம் என்ற அந்த புருஷார்த்தங்கள்ல ஒன்று அடிப்படையான மூலப்பொருளே அவள் தான். இன்பம் அதுதான் இல்லறம். அதாவது காம இன்பத்தை தீர்ப்பதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு புருஷார்த்தங்கள்ல ஒன்றாகிய காம இன்பத்தை தீர்ப்பதற்குரிய ஒரு கருவியாக அவள் இருக்காள். ஷீஸ் நாட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற அர்த்தம் இல்லை, திங்குங்கிற அர்த்தம் இல்லை. அவள் தான் அதுக்குரிய ஊற்று அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். எனவே அந்த 3ற்கும் ஏதுவாவன பிற என் யா உல என்றார். எனவே ஒரு நல்ல பெண்ணை விட, ஒரு நல்ல மனைவியை விட அவனுக்கு வேற பாக்கியமே கிடையாது. இன்றைய மொழியில் சொன்னால்தான் மனைவி அமைவதெல்லாம் அவனுடைய விதின்னு சொல்லுவாங்களே, நல்ல மனைவி ஒரு பெரிய பாக்கியம் சொல்வது போல உள்ள கருத்து தான் அவனுடைய இந்த திருக்குறளுடைய கருத்து. எனவே இங்கு கற்பு நலத்தது சிறப்பு கூறப்பட்டதுன்னு சொல்றாரு. இது வரதராசனார் போன்றவர்களும் இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப்பெற்றால் அது செக்ஷுவல் ஃபெர்டிலிட்டி மட்டும் இல்லை, அது குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு, ஒன்றாக கூட்டாக செயல்படுதல், குழந்தைகளை பராமரித்தல், எல்லா கடமைகளையும் செய்தல். அதுல கடமைகள் என்று சொன்னால் விருந்தோம்புதல், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும், மூத்தவர்களுக்கு செய்யக்கூடியது, விருந்தினர்களுக்கு செய்யக்கூடியது, துறந்தாருக்கு செய்யக்கூடியது, எல்லாவற்றையும் அவள் கூட இருந்துதான் அவன் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, தானம் கொடுக்கிற போது அவள் இருந்து கூடத்தான் இருந்து அட்டி கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி சேர்ந்துதான் தானங்களை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எனவே அவளுக்கு முக்கியமான இடத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்ல. அதுதான் அவருக்கு சொல்றாரு. பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கிறது? எனவே கற்புத்தன்மை செறிவாக இருப்பதால் அவளோடு கணவனோடு முற்றிலும் இணங்கி போகக்கூடிய ஒரு பெண், அதை விட ஒரு கணவனுக்கு என்ன வேண்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பொருள். இதுல வாக்கியாமி பார்த்தீங்கன்னா கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் பெண்ணின் பெருந்தக்கை அவள். எனவே இதுல இந்த 4ஆம் வேற்றியை பொருள்படக்கூடிய ஒருவனுக்கு என்பது தொக்கு வருகிறது. அது நினைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு அந்த 4ஆம் வேற்றியை பொருள்படாமல் உள என்பது ஒரு உண்மை பொருளாக மனக்கொடர் கொண்டிருக்கிறார் போட்டிருக்கிறது. ஆனால் அப்படி கொண்டாலும் யாருக்கு? இந்த பெண்பிறப்பு போல மிக சிறந்தது எது? யாருக்கு? உலகத்துக்கு என்ன எடுக்கணும், அல்லது உலகத்தில் எடுக்கணும். எனவே எப்படி எடுத்தாலும் இந்த இடத்துல பொருட்சூழலுக்கு ஏற்ப கணவனுக்கு தான். இந்த 10 திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா கணவனை மையம் மட்டும் தான் இந்த பெண்ணினுடைய சிறப்பு பேசப்படுகிறது. ஒவ்வொரு திருக்குறளையும் நீங்க பார்க்கலாம். எனவே என்னுடைய சொல்லடை பார்க்கிறவங்க பெண்ணின், பெண் என்பதுல ஒருவன் எய்தும் பொருள்களுள் இல்லாளின் எடுத்திருக்கிறாரு. உரள் பொருள், உரள் பொருள்னா கான்ட்ராஸ்ட் எடுத்திருக்காரு. ஆனா மனக்குடவர் உப்பு பொருள் பிறப்பு போலன்னு எடுத்திருக்காரு. அது முக்கியம், அதையும் நீங்க கவனிக்கணும். ஏன்னா மேம்பட்ட என்று வர்றதுனால, பெருந்தக்க என்று வர்றதுனால இது தேன் அப்படிங்கிற பொருள்ல வருது. உரள் பொருள்ல ஒரு பெண்ணை விட, பெண்ணை போல அல்ல, பெண்ணை விட. எனவே மனக்குடவர் பொது நிலையில சொல்லியிருக்காரு. பெண்பிறப்பு போல என்பது யாருக்கும் என்பது தொடர்பட்டு நிற்கும். யாருக்குன்னு கேட்போம். தொடர்பு பொருள் கணவன் தான். அது உலகுக்கு இருக்கலாம், அல்லது உள்பொருளாக நீங்க பொருள் சொன்னீங்கன்னா அது உலகில் என்று கொள்ளலாம். ஆனால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்குமா? பெண் பிறப்பு உலகத்தை சிறந்தது அப்படிங்கிற தெய்வ பிறப்பு என்று ஒரு பொருள் சொல்லலாம் என்று கடவாட்டி சொன்னார். சொல்லுதலில் ஒன்று தவறு இல்லை. பெண் பிறப்பு தெய்வ பிறப்பு என்ற ஒரு இடத்தை தான் இங்க சொல்லுகிறேன். ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்வது ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியை விட சிறந்த பேரு ஒன்றும் இல்லை என்பதுதான் இந்த பாடலுடைய போன்ற பொருளாக சொல்கிறார்கள். இதுல பெரும் தக்க என்பதற்கு மேம்பட்ட பொருள்கள், தக்கன, பெருமையான தக்கன, பெரும் தக்க என்று வல்லின கொண்டு பாடம் கொண்டிருக்கிறார் வஉசி. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பொருளும் தக்கன்னு சொல்லி அவன் பெறுகின்ற தக்க அப்படிங்கிற பொருள் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாக்கியம் உடைக்கும். என்ன பெருந்தக்க யான்னா யாவை, உள மேம்பட்டு உள்ளன. இந்த உள என்பதை பற்றி நான் முன்பே பேசி இதே அமைப்புல திருக்குறள் பல இடங்கள்ல வருகிறது. அது குறிப்பாக 636ல மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யா உள முன்னிப்பவை. உடையார்க்கு யா உள, உடையார்க்கு யா உள உடைமை பொருள். அதே மாதிரி செயற்குரிய யா உள நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யா உள காப்பு. எனவே வினைக்கு என்று சொல்லியிருக்கிறார்.
அது மாதிரி செயற்கரிய என்று சொல்வது ஒருவனுக்கு, அதாவது தலைவனுக்கு அல்லது அரசனுக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே திருக்குறளை இந்த யாவுல என்ற அமைப்பு இருக்கிறது, வேற இடங்களிலும் இருக்கிறது. எனவே இது 53வது திருக்குறளை நோக்குகான்னு நான் எழுதியிருக்கிறேன். இல்லது என் உள்ளது அக்குறளின் தொடர்ச்சி தான் இது. மேல் குறளில் எதிர்மறை உடன்பாட்டு வாய்ப்பாட்டு கூறிய கருத்தை யாதுமில்லை என்ற வாய்ப்பாட்டில் இது கூறுகிறது. இந்த நுட்பத்தை அறிந்தே பரிமையாளர் இவ்வாறு உரை எழுதுகிறார். கற்பு என்பது அவள் மாட்டு கற்புன்னு தான் எழுதியிருக்காரு. கற்புங்கிறது விளக்கம் சொல்லல, குடும்பத்துக்கு ஏற்ற பண்பு என்ற ஒரு பொருள்பட அவர் போயிடுறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் பிறகு சொல்றேன். கற்புங்கிறதுக்கு என்ன மாதிரி டெபினிஷன் வருதுங்கிறத சொல்றேன். என்றும் திண்மை, கலங்கா நிலைமை. இந்த திண்மை, கற்பு என்னும் திண்மைங்கிற மாதிரியே சால்வி என்னும் திண்மை என்று ஒரு திருக்குறள் இருக்கு, 988. சால்வி என்னும் திண்மை, அதாவது இன்மை ஒருவருக்கு இழிவன்று சால்வி என்னும் திண்மை உண்டாகப்பது. அதாவது சான்றாண்மை என்ற அதிகாரத்தில் இருக்கிறது. சால்வி என்ற சொல்லப்படுகிற வலிமை, சால்வன நிறைந்த அன்பு, நான், ஒப்புரவு என்ற அந்த பண்புகள்லாம் இருக்கிறதான் சால்வி என்பது. சான்றாண்மை நிறைந்த பண்பு, நிறை பண்பு. அந்த நிறை பண்பு உடையவர்களுக்கு வறுமை ஒரு இழிவு அல்ல, இன்மை ஒருவருக்கு இழிவு அன்று சால்வு என்னும் திண்மை உண்டாகப்பெறும் என்று அங்கே சொல்லி, சால்வு என்னும் திண்மை, இங்கே கற்பு என்னும் திண்மை என்று சொல்லி. எனவே ஒரு உறுதிப்பாடான ஒரு பண்பை தான் அவர் அங்க பேசுகிறார். உண்டாக பெறின், வினைச்சம் பெறின் துணைவனையாக விடுகிறது. எனவே இப்படி இதுக்கு நம்ம இலக்கண வழக்குகள் சொல்லலாம். இதை அதாவது இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரம் முழுமையுமே கணவனை மையமிட்டே அமைக்கப்பட்டுள்ளது. 53வது திருக்குறள்ல இல்லதன் இல்லவள் என்ற திருக்குறளில் சொன்ன கருத்தை வேறொரு வாய்பாட்டில இங்கே அமைத்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுவது. அது இன்றைய கூற்று, மனைவி அமைத அவன் பேரு அவனுடைய பாக்கியம், நல்ல மனைவி அமைத அவன் பாக்கியம் சொல்றாங்க, அதான் திருவள்ளுவர் சொல்கிறார் தோன்றுகிறது. எனவே இந்த தொல்காப்பிய இந்த உரைக்கு, இந்த பகுதிக்கு பெண்ணின் பிறந்த கையாவலங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு குரல் திறனை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சுட்டி காட்டுறேன். பெண் பிறப்பு போலன்னு சொன்னாரு, வரிப்பெருமாளும் பெண் பிறப்பு போலன்னு சொன்னாரு. ஸ்திரீ ஜாதி என்னும் பெரும்பாவ கண்ணீர் ஆயினும் பெண் பிறப்பு தெய்வ பிறப்புன்னு சொன்னாரு. காளிங்கர் இல்வாழ்வானுக்கு தன் மலையாளின் பெருந்தன்மை சொன்னாரு. வறுமையாளர் மட்டும்தான் இல்லாளின் மேம்பட்ட பொருள்கள்னு சொன்னதுனால, மனைவி பொருள்னு சொன்னதுனால ஆப்ஜெக்ட்ங்கிற அர்த்தம் கிடையாது. அதாவது உண்மையான உயர்ந்த பொருள் என்றுதான் அர்த்தம். பேருன்னு சொன்ன, பாக்கியம் சொன்ன என்ன அது மாதிரி. எனவே இன்றைய ஆசிரியர்கள் இதே கருத்தை தான், மேம்பட்ட ஆணுக்கு மனைவியினும் நற்பேர் உண்டோ என்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் நினைக்கிறேன். எனவே அடுத்தது கற்பெண்ணும் திண்மைங்கிறதுக்கு தான் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு. கற்பாகி திண்மை, வரிப்பெருமாள் கற்பாகி திண்மை. வரிப்பெருமாள் மேல் வேண்டும் என்ற நிறைவுடமே குலமகளுக்கு இயல்பன்றோ என்றார்க்கு அது எல்லார் மாட்டும் உளதாகாது, அது எல்லார் மாட்டும் இருக்காது அப்படின்னு சொல்ற, ஒத்து போகிறது அந்த பண்பு எல்லார் மாட்டும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. பதிவிரதா பாவகம் என்று பரிதியார் சொல்றாரு. பதிவிரதா பாவகம்ங்கிறது அதனோட அம்சம்தான். அது ஒரு வேற நிலைக்கு நம்ம எட்டி செல்கிறது. பதிவிரதை என்று சொன்னால் சாவித்திரி, சத்தியவான் கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணகி போன்றதெல்லாம் அது அந்த இதுலதான் வரும். அதை திருவள்ளுவர் கொண்டிருக்கிறாரா என்று தெரியவில்லை. கண்ணகி அந்த நிலையில பார்க்கிற போது நம்முடைய பதிவிரதா பாவகத்தில ஒரு இலட்சிய பெண்மணியாக வருகிறாள். ஆனால் இன்றைய பெண்ணிய பார்வையிலே அவள் கடைசியிலே அவனை கடிந்துரைக்கிறாள். இருக்கிறாரா என்ற விவாதங்கள்லாம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே கலங்கா நிலைமை என்று சொல்கிறார். அறிஞர்கள் குறிப்புல அறம்புதலியம் ஒன்றுக்கும் ஏதுவாவன பிற இன்மைன்னு சொல்றாரு. அது எனவே நம்ம கற்பு என்பது வெறும் உடற்கூறு ரீதியான உண்மை மட்டும் இல்லை, மற்ற எல்லா பொருள்களிலும் உடன்பாடு கொள்வது என்ற ஒரு கருத்தை நாம் வற்புறுத்த வேண்டியிருக்கிறது. எனவே கற்பு என்பது குடும்ப வாழ்விலோட உறுதிப்பாடு. எனவே பெண்ணுக்கு மட்டும் கற்பா என்ற விமர்சனம் எல்லாம் இங்க வர்றது அவளுக்கு பொறுத்தமா எனக்கு படல. பெண்ணு ஆணுக்கும் உண்டு, அதுக்கு பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு சொல்றாரு. எனவே கற்பு என்பதை திருக்குறளை எங்கேயுமே டெஃபைன் பண்ணவே இல்லை, ஒரே இடத்துல இங்க மட்டும்தான் வருகிறது. கற்பு என்பதற்கு கல்வி என்ற பொருள் உண்டு. கற்பு நச்சினார்க்கின் கருத்து இதுதான். அதாவது கற்பு என்ற சொல் இல்லறம் என்ற பொருளில் தொல்காப்பியத்தில் பல இடங்களில் வருகிறது, உங்களுக்கு தெரியும். அதாவது நச்சினார்க்கின் என்ன சொல்வார்னா, கற்பாவது தன் கணவனை தெய்வம் என்று உணர்வதோர் மேற்கோள்
கொண்டானின் சிறந்த தெய்வம் இந்தனவும் அவனை இன்னவாறே வழிபடுக எனவும் 20 கற்பித்தலானும் அந்தனர் திறத்தும் சான்றோர் தேத்தும் ஐயர் பாங்கினும் அமரச் சுட்டியும் ஒழுகும் ஒழுக்கம் தலைமகள் கற்பித்தலானும் கற்பாயிற்று. கற்பிக்கப்படுவது பெற்றோர்களும் கணவனும் கற்பிக்கிற நெறியிலே நிற்குதல் கற்பு என்று ஒரு விளக்கம் சொல்றாங்க. இவனை இன்னவாறு பாதுகாப்பாய் எனவும் இவற்கு இன்னவாறே நீ குற்றவியல் செய்தோர்களெனவும் அங்கியங்கடவுள் அறிகுறியாக மந்திர வகையால் கற்பிக்கப்படுதல் அத்தொழிலை கற்பென்றார். அதுவும் அப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்புறம் கற்பின் வகைகளை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்முடைய ரா விஜயலட்சுமியுடைய நூலை பற்றி நான் குறிப்பிட்டேன். அடுத்த வகுப்புல வேணா அதை பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கற்பு நிலையை பற்றி கற்புகள் ஆரிய கற்பு, சீரிய கற்பு என்ன நிறைய கற்பு வகைகளாக இருக்குது. அதில் உடனடியாக கேட்ட உடனே இறத்தல், ஆட்டி இருத்தல் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் பௌத்த காப்பியம் ஆகிய மணிமேகலையும் சிவபதிகாரமும் சமண காப்பியம் அதை வற்புறுத்துகின்றன. கூடுதலாக தர்மசாஸ்திரத்தை விட அதிகமாகவே இந்த நூல்கள் போட்டுகின்றன என்பது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. அதனால் பௌத்தத்திலே பெண்களுக்கு நல்ல சுதந்திரம் உண்டு. சமணத்திலும் அவர்கள் கல்வியெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனவே திறன்பொருள். அப்புறம் ரெண்டாவது இந்த யாவுள என்பதனால 2 கருத்து இருக்குது. ஒண்ணு வந்து திறன்பொருளால் என்று ஒரு கருத்து சொல்லிட்டாங்க, பொருள்னு பண்ண சொல்லிட்டாங்க. பெண்ணு பொருள்னு சொன்னா அந்த இடத்துல பொருள் அல்ல, ஆப்ஜெக்ட் அல்ல. திறன் பொருளால் என்று சொல்கிறது பிறருடைய திறன் பொருளால் பற்றொடுகும் பேதமை வையத்து அறம் பொருள் கண்டார்கள். அறம் பொருள் காமம் 3 உறுதிப்பொருள். இப்ப அறம் பொருள் என்ற உறுதிப்பொருளை தெரிந்தவர்கள் திறன் காமப்பொருளுக்குரியவளாகிய பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்று பொருள். எனவே பொருளால் என்று சொன்னதுனால ஆப்ஜெக்டை விலைக்கு வாங்குற பொருள்னு அர்த்தம் இல்லை. அந்த உறுதிப்பொருளுக்குரியவள் என்ற ஒரு உயர்ந்த பொருள் தான் அது. அது புரியாம நிறைய பேர் அதை விளக்க சொல்லிட்டு இருக்காங்க. எனவே வீடு பேர் கூட பொருள் சொல்றாங்க. எனவே இப்படி இந்த திருக்குறளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்புடை பெண் கணவனுக்கு பேரு என்பதுதான் என்னுடைய சாரம். இது மேற்கோள் அதிகமாக வரவில்லை, இது வினா அணியாக அமைகிறது சொல்லி இதை நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்துல இந்த கற்பு மற்றவற்றுக்கு செய்ய இருக்கிறதுனால அதை பற்றி நாம் பிறகு விரிவாக பேசலாம் சொல்லி கொஞ்சம் நீண்டு ஓய்விட்டது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. அந்த சைவ சமயத்துல வந்து இறைச்சி சாப்பிடுறது அது ஒரு மரபா இருந்திருக்கு, ஒரு காலத்துல இருந்திருக்கு. வடக்க இப்போ வந்து பிராமணர்கள் காட்மாண்டு கோயில பூஜை பண்ற பிராமணர்கள் கறி சாப்பிடுவாங்க, மட்டன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரியும் என்னுடைய சீனியர் பர்சன்ஸ் எல்லாம் காஷ்மீர்ல இருந்து வந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் எல்லாருமே இப்பவும் காஷ்மீர்ல வந்து சைவம் வந்து ரொம்ப தீவிரமான சைவம். ஆனா இறைச்சி சாப்பிடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்லா இதுகள்லையும், அதாவது திருமணம் அல்லது வீட்டு விழாக்கள், சமய விழாக்கள், இது எல்லாத்துலயுமே இறைச்சி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருள். அந்த தகவலை சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கடுத்து ஒருவேளை நீங்க இது அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல வந்து திருவள்ளுவரும் பெண்களும் அப்படின்ற தலைப்புல நானே எழுதிட்டு வர்றேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுல அவர் பயமில்லாத அவர் வந்து ஒரு மாற்று சிந்தனையாளர், சமண சமயத்தை தழுவினவர்ன்றதுக்கு நிறைய சான்றுகள்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப ரொம்ப நியூட்ரலாகவும் யுனிவர்சல் வேல்யூஸையும் சொல்லிட்டு, பெண்கள்னு வரும்போது இந்த மனைமாட்சியில வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், இல்வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணை நலம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அழகா சொல்றாரு. அதே சமயத்துல அது ஆண் பார்வையில பாக்குற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆணைத்தான் ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு பேசுறாரு. அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து கற்புடைய பெண்ணுக்கு கணவன் எப்படி இருக்கணும் அது வந்து இதுல வரல. இன்னும் 3 அதிகாரங்கள் வந்து எனக்கு ஒரு என்னுடைய சிந்தனையை ரொம்ப தூண்டிட்டு இருக்கு. ஆனா இப்ப அது விரிவா நான் பேசல. ஒண்ணு வந்து பெண் வழிச்சேரல், இன்னொன்னு வந்து வரைவின் மகளிர், இன்னொன்னு பொருட்பெண்டேன். இந்த 3லையும் வரக்கூடிய இதுகளை வந்து ஒரு சரியான சமயத்துல வந்து நம்ம விவாதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்த தெய்வ தொழிலாளர் ஒரு பிரச்சனை இருக்கு, அது இருக்கு. நிறுத்த வேண்டி இருக்கும், பார்க்கலாம். ஆமா ஆமா. ஒண்ணு கடைசியா சொல்றது வந்து கற்பு நிலை நீங்க கொடுத்த அந்த டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் ஒய்டர் டெஃபினிஷன். அப்படி இருந்தாலும் கூட
அது பெண்ணை பொறுத்தளவுல தானே ரொம்ப வற்புறுத்துறாங்க. அதனாலதான் பாரதியார் சொன்னார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை நடுவில் வைப்போம் அப்படின்னாரு. சோ அந்த இதுல வந்து டெஃபினேஷன் எதுவா இருந்தாலும் அதை சொல்லக்கூடியவன் வந்து ஆண்மகனா இருக்கான். அந்த அதான் பாயிண்ட் வந்து பிரச்சனை. நான் நோட் பண்றேன். சரி, சரி. அதுதான் பிரச்சனை சார். எதையும் வந்து அந்தந்த காலத்துக்கும் கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும்னு வச்சுங்களேன். அவர் வாழ்ந்த காலத்தினுடைய சூழல், ஆமா அறம் சொல்லப்பட்டது எது, அவருடைய பார்வை அந்த காலத்துல அந்த சூழல்ல எழுதுறாங்க. அது பாரதி காலம் வேற, திருவள்ளுவர் காலம் வேற, இன்றைக்கு இருக்கிற காலம் வேற. ஒரு படைப்பாளி காலத்தோடு வைத்து பார்க்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கணும். நீங்க சொல்றது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெரும்பாலான நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து அது வந்து முக்காலத்துக்கும் பொருந்தும், திருவள்ளுவர் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருந்தும்ன்றாங்க இல்லையா? அதை வந்து நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலா பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பா கண்டிப்பா அது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சும்மா அது 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 ஏதோ ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒண்ணு. திருக்குறளை எல்லா இடத்துலயும் ரொம்ப உயர வச்சு நான் வேண்டாம். அது உண்மையிலே திருக்குறளை போன்ற ஒரு நூல் கிடையாது. ஆமா, அதற்காக அவர் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அதான் அதைத்தான் நான் பாயிண்ட் எடுத்தேன்.